If somebody has actually Right. made a mistake, this is a Right. very important tool to punish, like immediately, and it can put pressure on agencies to take immediate actions. So in that way, it's a good thing. I have started from nothing, absolutely nothing. It's not even zero, it's like minus, because I was doing something else. There was a momentum to become an engineer, and suddenly I discovered this thing that I really like. And I start doing it. But at the same time, as a kid, I also had many dreams, like common dreams. I'll buy my own house and I'll buy this car. It's a luxury car. I don't think about future that much, and that is one thing which I've developed lately and is helping me a lot. It might sound very cliche, but if you take care of today, tomorrow we will take care of it. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். ஸோ இன்னைக்கு மறுபடியும் எவ்ரி டியூஸ்டே நம்ம வந்து மண்டே நான் ரொம்ப குழப்பிட்டேன். மண்டே வந்து எஸ்ஆர் டைரி படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி வந்து இன்னைக்கு சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவரோட டிஜிட்டல் ட்ரைவ்ஸ் படிக்க போகிறோம். இது வந்து பார்ட் 79 அண்ட் இதை வந்து DeeptiRPinniti அவர்கள் தான் வந்து டீகோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் டிரைவ்ஸ் வந்து அவங்க கையில் கிடச்சி அவங்க வந்து இதை வந்து டீகோட் பண்ணி அவங்களோட ட்விட்டர் பேஜில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து அவங்களோட பெர்மிஷனோட நம்ம விஜய் வந்து இங்கிலீஷில் படிக்கிறாரு, அதை தமிழில் நாங்கள் 2 பேரும் வந்து மொழிபெயர்ச்சி பண்ணி உங்களுக்காக கொடுக்குறோம். ஸோ சுஷாந்த் சிங் பட்ட கஷ்டம் வந்து அதை அந்த டிரைவ்ஸோட முடியக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் தீப்தி அவர்கள் வந்து மிக கஷ்டப்பட்டு அவங்களே வந்து அவங்க டீமோட இதை வந்து டீகோட் பண்ணி வெளியிடுறாங்க. ஸோ இது மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும். நானும் நினைச்சேன் வந்து இது பண்றதுனால சுஷாந்த்க்கு வந்து கண்டிப்பா ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம இதை துவங்கணும். ஆனா இது படிக்க படிக்க இதுல இருக்கிற ஊழல்களோ இதுல இருக்கிற வந்து நிறைய இப்ப நம்ம படிக்க போற விஷயங்கள் பத்தி கூட நான் சொல்றேன். இதுல வர பெரிய பெரிய ஆட்களோட பேரோ இவங்க பேர்லாம் பார்க்கும்போது இவங்க பண்ண தப்புனால எவ்வளோ பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது அவங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும், இது அவங்களுக்கு கூட ஜஸ்டிஸ் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இப்போ நான் வந்து யோசிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் யாரெல்லாம் இதனால கஷ்டப்பட்டு துன்புறுத்தி அவங்களோட உயிர் விட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நியாயம் கிடைக்கணும். அதனால நம்ம எல்லாருமே ஒன்று சேரணும், இந்த விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட விஜயோட இல்லை தீப்திஜியோட இல்லை யாரெல்லாம் வராங்களோ இங்கே சுஷாந்துக்காக அவங்களோட நோக்கமே இதுவாக தான் இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து விஜய்ஜியை வந்து இன்வைட் பண்ணிடலாம். நான் வந்து தமிழில் வந்து டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன், அண்ட் விஜய்ஜி வரும்போது அவர் ஆங்கிலத்தில் டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு அவர் படிக்க ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் நான் வந்து மொழிபெயர்ச்சி பண்ணி ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரும் என் கூட வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஜஸ்ட் வித்வுட் வேஸ்டிங் மை டைம். ஹலோ, வணக்கம் விஜய்ஜி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த். வணக்கம் வணக்கம். தேங்க்யூ மித்ராஜி. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாத் அண்ட் ஜெய் சாய்ராம். தேங்க்யூ. சூப்பர். மறுபடியும் இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மண்டே சுஷாந்த் டைரி வந்துட்டோம். பட் இது வந்து இன்னும் என்ன நீங்களே எல்லாம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்க. பட் ஒரு சின்னதாக இன்னொரு லைன் ஆட் பண்ண என்ன நினைக்கிறேன்னா, யார் வந்து இந்த டைரி வந்து ரியல் இல்லை, சுஷாந்த் எழுதின டைரி கிடையாது அதெல்லாம் சொல்கிறாங்களோ, இல்லைன்னா எல்லாருக்கும் நான் வந்து இட் கோஸ் டு எவ்ரி ஒன் ஹூ இஸ் ஆஸ்கிங் இந்த கொஸ்டின். நான் இந்த டைரி மேலே நம்பிக்கை இல்லாதவங்க வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட தீப்தியோட செஷன் ஃப்ரைடே அந்த செஷனை பாருங்க. எத்தனை பேருக்கு தீப்திஜி வந்து போய் மீட் பண்ணிருக்காங்க, இந்த டைரி பத்தி சொல்லியிருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நான் சொல்றது அத்தாரிட்டிஸ் நம்ம நாட்டில் இருக்க ஹையஸ்ட் டாப் லெவல் அத்தாரிட்டிஸ் வரைக்கும் பர்சன் வரைக்கும் இந்த டைரி பத்தி தெரியும். பிரசிடென்ட் உட்புள்ள இன்க்ளூடிங் பிரசிடென்ட் இந்த டைரி பத்தி தெரியும், சுஷாந்த் பத்தி தெரியும், அண்ட் அஃப்கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே வந்து இந்த டைரி பத்தி, சிபிஐ எல்லா அத்தாரிட்டிஸ் இந்த டைரி பத்தி தெரியும். ஸோ யாருமே வந்து இந்த டைரி வந்து உண்மை இல்லை தீப்தி வந்து சும்மா ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க பேசுறவங்க எல்லாருமே வந்து இது ஒரு பெரிய இட்ஸ் அ பிக் ஆன்சர், லைக் எஸ் திஸ் டைரி இஸ் ட்ரூ அண்ட் இது சுஷாந்த் எழுதின டைரி தான். அதை செக் பண்ணதுக்கு நீங்க என்ன வேணா செக் பண்ணதுக்கு தீப்திஜி இஸ் ரெடி டு டூ எனி கைண்ட் ஆஃப் forensic check on the diaries. So அது no doubt. ஸோ இதை நாங்கள் மறுபடியும் நாங்கள் இதுதான் சொல்ல விரும்புகிறோம். இந்த டைரி வந்து these are the real diaries written by சுஷாந்த், no doubt. அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. எங்களுக்கு முன்னாடி இருந்தே கிடையாது. பட் யாருக்கும் இருந்தால் கண்டிப்பாக வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக தான் நாங்கள் சொல்கிறோம். இதில் வந்து this is a true diary written by சுஷாந்த்.
எஸ் மித்ராஜி சொன்ன மாதிரி டிஸ்க்ளைமர்ஸ் நான் ஒரு இங்கிலீஷில் சொல்லிட்டு ஐ வில் ஜம்ப் இன் த பேஜஸ். போன வாரம் நம்ம படிச்சது எல்லாமே வந்து இந்த வாரம் வந்து நியூஸ் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் சுஷாந்த் எழுதியிருக்காரு. ஸோ போன வாரத்துல இருந்து ஜென்ரலாக தான் வந்து பேங்க்ஸ் அதோட மர்ஜர்ஸ்லாம் அதை பற்றி தான் சொன்னார். பட் இந்த வாரம் ஒரு புது செக்ஷன் ஆரம்பிக்குது, அதை பற்றி தான் சுஷாந்த் எழுதியிருக்காரு. ஸோ டிஸ்க்ளைமர் ஒரு இங்கிலீஷில் சொல்லிடுறேன் அண்ட் தென் லெட்ஸ் ஜம்ப் இன் த பேஜஸ். So all the pages what we have been reading or what we are reading, all the pages are taken from DeeptiRPinniti's Twitter handle, and with her full consent only we are doing this. I'm reading in English and Mitraji is translating in Tamil, and with her full permission and full consent we are doing this. For any further reference or cross reference, you are always welcome to go to DeeptiRPinniti's Twitter handle or contact her in Twitter and get any further reference of regarding the pages. There are lots of names, big names, political names, influential names are coming in these pages. So just to make sure that we are not manipulating any information while we are reading or we are translating, you are always welcome to go through the pages. And normally when we are reading those pages, we always give the page number, the hard disk and the date and everything when DeeptiRPinniti has released those pages. So depending on that, you can do any kind of a cross check about the content what we are reading. So without any further ado, I will just jump into the pages and please follow me on those. Yes, let me just open the pages. Yeah, it's page number 199 and the date will be given by Mitraji. So it's page number 199 and second para. The next chapter is on that other name in the society who is very powerful and has all the high influence up his sleeves, and is very respected name that is taken with high respect whenever the name is ever made any mention of. Yes, the name is none other than Gautam Adani. Now, if anyone feels that I'm trying to show all the great businessmen in the country in bad light, then I want all of you to remember what happened once upon a time in Mumbai. Now, I'm not sure if many of you know this subject or not, but I'm sure some Mumbaikars definitely know about it. And I know for a sure that most of the Mumbaikars know about it. But the confusion that was created after this incident that had confused everyone. Now I feel it's time to turn over the pages and take a walk down the memory lane and revisit this incident, which had so many questions in it. But we Indians never bothered to ask. But when there was an attempt from Adani to start a coal mine near the Great Barrier Reef in Australia, triggered reverse reactions from environmentalists in Australia. This issue was picked up by the Australian and some solid questions were asked, which we never asked. Now, what is the incident and what made this incident come out when the Adanis were to start a project near the Great Barrier Reef? Has a lot of connections. These connections, in order to understand these connections, we need to go back and start from where this started. Or rather, let me put it in this way, the news that came out opens up some angles around why is this man Gautam Adani, who stands as a question mark, and why has his name made in its way in my work. I will make sure that each and everyone each next slide 200 each angle and the connections around it. I will make sure I will explain each and every angle around it, and also make sure that untold, unread stories around this also will be spoken about, and every possible connection that would show how deep this person is on the ladder of corruption and damages that he has done to our society. I will bring it out, and as always, once I am ready, it will be out for all of you to see, and you can conclude on it however you want to, and draw your own conclusion around it. The first news that made it to the pages of the newspaper came out in 2011, when a ship which went later was examined was found not to be seaworthy, sank off the coast in Mumbai, some 80 to 100 kilometers from the coast. Not sure of this, though this is what I have heard around. This, and we need to go deeper into this matter to understand this better. But what is more important for now is that ship did sink, painting the ocean black, oil spill, and also depositing 60,000 metric tons of coal in the sea. But because I am not someone who wants to give mileage to people who have not done anything good to the society, let me put it out more bluntly so the people can understand and connect to the issue.
The ship that was carrying 60,000 metric tons of coal sunk into the ocean. Oil spill and coal spill in the ocean created a lot of damage to the both environment and the marine life in the ocean. And what was most shocking is that people, officials who were arrested in this, were released on bail in under 2 days. And this is quite evident as the newspapers read the same news. You can verify the same too and then believe if you want to or not. Now, this is what is told in the media. Now let's go to those stories which the media has not told us, and also some names which will send shockwaves right across your body. There were a lot of phone calls exchanged, lot of funds exchanged, hands as well, and the matter was put to silence. The facts and the stories around this are connected to the crash of international market. Now let's get back to the dates. The only reason I want to bring it out like this is because for the first time we see a strong connection to the untold stories, and this is how the connections should come out according to me, so that every angle that is explained everyone understands every single detail of it. 4th August 2011, the news of the ship overturning on the coast of Mumbai comes out. 6th August 2011, the people, those who were arrested, come out on bail. 8th August 2011, Black Monday, the international stock market crash. Does something connect here for me? It does. It does strongly because all these incidents are connected here because there are other two incidents and other angles that come into play now, which when we see this from the angle I'm going to share now, and trust me, you will. Next slide. You will find each of this worth of it. Page number 201. Now, let me explain the chain of events and incidents that made me derive to this. Let me put it out the way it should be so that everyone finds out how these people have a strong hold internationally. The person who took charge as the CEO of the project Adani was to start in Australia, was a director of an operation at another mining company, which poisoned the very river that gave drinking water to the people of Zambia. Now, this is another interesting chapter as the owner of this company was American who escaped from the clutches of the law because of common connection, is what was found written in the record books of Zambia. Cayman Island is a territory where companies who want to avoid taxes register themselves, and if you take a list of the companies that have registered themselves here, you will find a huge list of companies that are registered here, and somewhere you will find the connection around the same company which I spoke in the earlier point. Now let's get to the point where I spoke about the connections of the Adani ship overturn and the overturn in the Black Monday incident. Now the main point that comes into the context here is the connection these businessmen have. Now that these connections are are the main subject that needs to be investigated, and how we get to the root of the same, the way in which this has to be planned has to happen very carefully, and we have to be more than cautious to take care this happens, because the bottom line is that these are the same groups who are spoiling our society, and this incident has a lot of chapters attached to it. But before that, let's frame the questions we had missed asking back then. And it's very important now that we need to ask these questions before we go any further from here. And the reason that making a note of all these questions, because the answers to these questions are the most important to be asked, and the answers to them will also be uncovered in the course of this investigation itself. But the questions have some answers which have to take now, because the only thing that stands in the way of happy society and a problematic society are these people and these points that we choose to ignore all this while. And this is one of the reasons we are suffering all this while and continue to suffer despite knowing what was wrong, why was it wrong, and what made things go wrong. We all knew it very well, but just that we could not make the connections. I completely understand and agree that I myself would never have made these connections myself if I have started this work of mine. I too would be trapped in all the same things like you were, but now my eyes are open, and I will ensure that I will make sure each and everyone who stands in attention when Janagana Mana is sung will get to know about these facts, and will be made aware of these facts. My job is half done when I do this, and from there it's up to each one of you to decide and write the last chapter. I have written what I want to do, and will come
come to it and note it down since I'm done with this work. But 202. But each citizen of this country has this choice to make, and it's up to them what choice they make and how would want to proceed with it. Once all this is out on public domain, but since very young days, I was told that the people are sensible and they understand if things are explained in a way they should be explained. The next few slides will be my effort to do the same, and let's see how this goes. But one thing is for sure, I have decided that I am not going to stop, take a break, or deviate till I reach to the roots of this filth, and also shall ensure that I will keep the people around me motivated so that we can get faster results. The bottom line is that all this is a teamwork and we all have to stay united, and the strongest string that keeps people united is awareness. If you are aware about what is happening around you, then there is no way that you can actually be deviated from what you want to achieve, because whatever happens you are aware of it, and the reel would be continuously playing in your mind so that you can make all the connections. The only reason all this was pending till date were these two main reasons. We were not told of the complete facts. We believed everything that we saw without analyzing how it's possible. If you go back now and analyze, neither was Ambani rich when he started, neither was Adani. No matter, it needs hard work to make a name and earn some money, but earning this much that today you are one of the top rich people in the world. My simple question to everyone is, how is it ethically possible? Unless you have your hands in dirt, it's still fine if there was a limit to it. I understand that when it is business, some games have to be played, some taxes have to be hit because you're sustaining yourself is equally important. But but then what is the answer for those crores of money you have accumulated over the period of time? Yet again, here, get me loud and clear. I have nothing against anyone. Your hard work or your other ways you got it. I do not care or want to spoil my head behind it. But the fact that you have played with the emotions of people, you took humanity for a ride, and you made a mockery of the system is what hurts me the most. And in my eyes, this is an unpardonable offense. And I will make sure that with this work of mine, till the last drop of blood runs down my veins, I will continue to work on this and make sure that every single person out there who is cursed on humanity is taught a lesson, and the lesson that I'm going to teach will make everyone aware that it's truth and rightness, satya and dharma that are immortal. Rest everything and everyone have to die one day. The only Next slide, 203. The only other emotion that stays forever is love. The three basic truths of humanity are truth, righteousness, and love. Everything revolves around this. All the positives revolves around this, and there are all negatives to revolve around the same. Looking at all these matters that have come out during the course of time, go back and analyze for yourself what is the reason all this is happening. This is the happening because of two reasons. We look up to others and turn a cold shoulder to the problems that is start staring on our eye. We are so carefully manipulated that in order to believe anything, we need to read it on the newspaper. We need to read it we need to read it on the news, hear it on TV, or see some publicity around it. Else, it is a myth for us. This is a this is there everywhere in the society and also has been happening since a very long time, and the trend continues even to date. When we have choices to make, we choose to turn a cold shoulder to them and take the easy way out. What makes it that necessary that you need someone else to show you the path or the direction? Has God not given you brain? Are you in any way inferior to anyone? No, right? Then when it comes to tough decisions that have to be taken, why is it that you have why you have your mouths locked? You can talk about anything and everything under the sun, but when it comes to issue where you are talking about it, it is most important. Surprisingly, there is a pin drop silence that conquers the atmosphere. Don't you think that the decisions that are being taken when it comes to loan waivers and other exemptions that are given to you even realize who is paying the price for it? Why are these waivers and exemptions given to the elites, and the people who generally deserve help, like farmers, always suffer in silence? Why is there so much bias when it comes to the businessmen and the elite?
look at the amount of the money that these people owe to various government organizations. I have explained it in earlier instances. Don't you think there is any accountability for it? Why is it that we are silent despite knowing all this for a fact, and why is it that this continues to happen even to date? You might think I am repeating things over and over again, but every instance rotates back to the same topic. It makes it even the more necessary that we discussing it, and we keep continue to discuss it till the time we find a solution for this. The entire nexus revolves around these issues, and the biggest flaw here is that we are blind to all this despite seeing and hearing about these issues. We were blind to them, the biggest factor being that we are not given the complete picture. Now that I have come this far, I see through a lot of things, and I'm sure when I keep it out in the public domain, a lot of others will too. And then we all, next slide 204, we all should stand together in this, and we have to fight this out in united way. Now let me get straight to the point where I shall go ahead and explain why these issues are to be repeated over and over again, and how Adani, like Ambani, is another chameleon who is slowly rising to prominence and is equally involved in crimes and atrocities. The Mumbai incident is just one of the many incidents where the Adanis came into the news for damaging life, ecosystem, environment. There are other incidents and instances too, some reported, some not reported, and there are some incidents as well wherein Adanis, in order to gain monopoly, have damaged the reputation of some mining companies who were doing their job, staying in the limits of the norms set for the safety of the environment. These untold stories and these fights that have been happening for ages wish if the media stood properly around it, then these people wouldn't have gotten this strong, and these people would who have been in the limits of law, some corrupt hands and some dirty minds got together and made sure that they played this beautifully to ensure that all this was hidden. And moreover, if we have a closer look, now these people are like the blood sucking bed bugs who come silently and suck the blood out of you without you have any knowledge around it. I feel so frustrated when I listen to all this, and the irony of it is that Ria and the initial team of people whom I have used to trust once upon a time tell me that I am getting repressed and I need to hold myself together. Who other than me myself would know what is happening to me? The best I'm not happening to me, the best. I'm not depressed. I would never be depressed. Depression only comes into those people who do not have control on their mind and thoughts. But I'm not that kind. I have total control on my mind and thoughts. The reason I'm writing this today is that when I come out with my work, there is every possibility that these people do it to me what they had done to Praveen Babi. So this work that I have made notes of shall stand with me as a testimony of my mind. These people can go to any extent, but if I have the support of my people and I have not swayed from the path of righteousness, then righteousness will protect me and keep me safe. And if some reason I am not able to complete what I have started, then my work will be of a great help to anyone who wants to stand up and raise their voice against the wrongdoing done by these people. The life dedicated to the service of mankind is a great, because in the service of mankind lies the service of the divine. Shame on all of us to let all this happen and not stand with the people who wanted to who wanted to bring change in the society. Wish the people who died fighting against this cabal had left some kind of information behind for all of us to know this awareness and awakening phase that me and my team are going through today would have happened much earlier, and a lot of lives could have been saved. But what can be done? 205. But what can be done? It's better late than never. Now that I'm aware of all this, I will make sure I will leave no stone untouched to make the people of my country aware of all this too. And if you, the people of my country, if you have any humanity in you, stand for this cause, and you are not doing a favor on anyone by standing for what is right, because today if you do not stand up for what is right, tomorrow you will not be given any option to you will not be given any option to. Are we addicted to slavery? Slavery is my
questioned first. We were enslaved by the British. Now we are enslaved to this corrupt network, which is making every effort to ensure that we stay where we are and divide us with a controversy around any positive step that has been initiated in the betterment of the country. Great leaders like Parikar, Parikarji, Sushma Swarajji did stand up to the show, did stand up to enlightening the ideas of empowerment that they harbored. What is empowerment according to you? Is What is empowerment according to you? Is it the show off that the media is showing us and proclaiming it to be empowerment, or is it when we all know what is happening around us and we are well aware of the complete situation, knowing every detail of it? For me, the latter defines empowerment better. Adanis have had their hands in a lot of activities, and like Ambanis, they too deserve a taste of their own medicine. It's up to us it's up to us what stand we take. These people have have gone into our peace of mind, prosperity, and the development of our nation for ages, and are continuing doing it successfully, because there are not many who can see through their agenda, and people who actually can are silenced or made villains in the hands of the public. If someone has to punish for this even before the actual criminals are punished, the first people who need to face the tune of this music and the taste of this medicine are the media, and the chronological order it should follow is as follows. The reason I want to adopt this chronology is because today my country is in a helpless state. Despite having a visionary at the helm of things, who can do a world of a good and is silently facing all criticism and hatred just because he has a tailor-made plan for the betterment of our country, is having a lot of obstacles on his path, is because of this very people. And the chronology I would follow is: media, corrupt politician, corrupt officers in the system, diplomats, bureaucrats, corrupt social servants, doctors, philanthropists, people from the entertainment industry. Next slide, 206. People from the various fields of life who indulge themselves in corrupt and unlawful practices. And finally, 9. These big fishes who are in every walk of the life. The reason this chronology I feel will work, and we have to make it work, is because we need to pay back all the pain, the helplessness, the frustration, the suffocation, the emptiness, the loneliness, etc., etc., etc. Each and every pain and feeling these people have given us, we have to ensure we pay it back and make sure these people suffer and get a taste of their own medicine. They should see the people they should see the people get aware and prosper in front of their eyes before they get to pay back for their sins. If the payback starts before this, then there would be no account of the pain they have inflicted on society and the innocent people in the society. I do not believe in keeping pending dues. I will ensure that when I close each of these people's chapters, I will settle the account books to zero, so that the society which begins to take shape after we achieve our results has all this in front of them as a guideline and a warning for the people who harbor ill feelings or want to think bad about the society. I know it's not an easy task, but yes, nothing is impossible if you try and put your efforts. As science says that for every action there is an equal and opposite reaction, we need to ensure that this is a spelt spelt out loud in our actions, and each of these people who have dominated over us feel the same pain, frustration, helplessness, loneliness, and emptiness, and live every second of their life in confusion and fear: where is the next expose going to come? And this tension that they go through would be a tribute to all those souls, those hooligans who have tortured to death. When I start the mining chapter of the Adanis and the way they have manipulated and used a lot of dirty tactics too. I think we should stop here, Mitraji. 206. Thank you, Vijayji. Thanks a lot. Okay.
ஸோ நான் ட்ரான்ஸ்லேட் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் அதான் சொன்னேன், இந்த சாப்டர் நீங்கள் படிக்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு. எனக்கு இட்ஸ் லைக் சுஷாந்துக்கு இது சுஷாந்த் எழுதுனதுனால இது எல்லாருக்கும் ரீச் ஆகி சுஷாந்த் ஜஸ்டிஸ் கிடைக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சுஷாந்த் அப்படி இல்லை, இதனால எத்தனையோ பேர் உயிர் போயிருக்கு. அது அவங்களுக்கு கிடைக்கிற ஜஸ்டிஸாக தான் அவர் எண்ணி இந்த விஷயத்த எல்லாமே எழுதியிருக்காரு. ஸோ இது படிக்க படிக்க வந்து ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது. இவங்கெல்லாம் இவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்காங்களா, இவ்வளோ பேர் மேலே தான் வந்து இவங்க அந்த பணத்தை சேர்த்து வச்சு இப்போ இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க லைஃப் எல்லாம் அப்படின்னும்போது ஒரு ஒரு இவங்க மேலாம் வந்து எவ்வளோ வெறுப்பு இல்லாமல் அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் வருது. ஓகே, இப்போ நான் வந்து பேஜ் நம்பர் 199 அதை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். October 10 இது ஸ்டார்ட் இந்த பர்டிகுலர் பேஜஸ் தீப்திஜி வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இனி வந்து அவர் என்ன சொல்ல வராருன்னா, அதாவது சுஷாந்த் என்ன சொல்ல வராருன்னா, இனி வர போகிற ஸ்லைட்ஸில், இப்போ இனிமேல் படிக்க போகிற ஸ்லைட்ஸில் நம்ம வந்து சொசைட்டியில் இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான சில இன்ஃப்ளூயன்ஷியலான ஆட்கள், அதாவது சொசைட்டியில் வந்து அவங்க சொன்னாதான் அவங்க வந்து ஒரு பெரிய ரோல் மாடல் மாதிரி அவங்க வந்து நிறைய விஷயங்கள், அதாவது பணத்தால் நிறைய பேரை வந்து ஃபாலோ பண்ண வச்சிருக்காங்க. அவங்க ஷார்ட் பீரியட்ல வந்து அவங்க நிறைய கஷ்டப்பட்டு என்னமோ பிஸ்னஸ்ல உழைச்சி சம்பாரிச்சு அவங்க பெரிய ஆள் ஆன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுஷாந்த் சொல்றாரு. ஸோ அதை பவர்ஃபுல்லான ஆளை பத்தி நான் இப்ப பேச போறேன். அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, அவர் வந்து கௌதம் அதானி, சேர்மன் ஆஃப் அதானி குரூப். அந்த ஆள் பத்தி தான் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரோட போட்டோ தான் இங்க இருக்குது. ஸோ எல்லா பிஸ்னஸ் மேனையும் நான் தப்பா சொல்றேன், அவங்கள பத்தி நான் தப்பா எழுதுறேன் நீங்க நினைக்காதீங்க. எனக்கு வந்து யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்கள பத்தி மட்டும் தான் நான் சொல்றேன், அவங்கள பத்தி மட்டும் தான் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நான் சொல்ல போற விஷயம் வந்து யாருக்கெல்லாம் தெரியும் இல்ல தெரியாதுன்னு தெரியல. ஆனா இது வந்து மும்பைல வசிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த விஷயம் மட்டும் கிடையாது, இதுக்கு அப்புறமா இருக்கிற சில சீக்வென்ஸ், அதாவது தொடர்ந்து செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. அந்த விஷயங்கள் கூட வந்து அந்த விஷயம் நடந்ததுனால நிறைய பேர் குழம்பி இருக்காங்க. ஸோ அது குழப்பத்துக்கான காரணம் கூட அதுதான். அதாவது சில பெரிய விஷயங்கள் குழம்பி இருக்காங்க. அது வந்து வேற எதுவும் கிடையாது, இப்ப நான் சொல்ல போற விஷயத்துக்கு அப்புறமா நடந்த சில விஷயங்கள் பத்தி தான். ஸோ அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு இப்ப விடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது புரிஞ்சுக்கிறதுக்கு இதை பத்தி இந்த சீக்வென்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் நம்ம பின்னாடி போயிட்டு அந்த ஹிஸ்டரியை பத்தி நம்ம டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதோட ஆரம்பம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அதானி குரூப் வந்து ஆஸ்திரேலியால ஒரு நிமிஷம் சாரி எக்ஸ்கியூஸ் மீ. இதோட ஆரம்பம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அதானி குரூப் வந்து ஆஸ்திரேலியால ஒரு கோல் மைன், அதாவது நிலக்கரி சுரங்கம் வந்து ஒரு பெரிய கம்பெனியை வந்து அங்க ஆரம்பிச்சுவாங்க. அவங்க வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா ஆஸ்திரேலியால ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எழுப்புனாங்க. அதாவது அந்த கவர்மெண்ட்டும் சரி, அங்க இருக்கிற என்விரான்மெண்டலிஸ்ட், அதாவது சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கிறாங்க இல்லையா, அந்த ஆய்வாளர்கள் அவங்க எல்லாம் வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க. இதனால ஆஸ்திரேலியாவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ அதுல ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு பிடிஎஃப்ல வந்துருந்தது, அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்க அதை பாருங்க. இதுதான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ட்ரை பண்ண, இப்பதான் ஷார்ட் பீரியட்ல தான் அதை நான் பார்க்கும்போது எனக்கு வந்துச்சு. ஸோ அதில் கூட நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. ஆனால் இதே நம்ம ஊரில் நடந்தா எந்த கேள்வியும் வராது. எந்த கேள்வி எழுப்புனாலும் அதுக்கு வந்து எப்படி வந்து அதை ஆஃப் பண்ணுவாங்கன்னு தெரியும். கவர்மெண்ட்டும் வந்து எந்த பெரிய கேள்விகள் எழுப்பாது சுற்றுச்சூழலை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சுஷாந்த் சொல்றாரு. இந்த விஷயத்த வந்து சுத்தி என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் உங்க முன்னாடி வந்து நான் வைக்க போறேன். எல்லா சீக்வென்ஸும் என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க, அதுக்கு அப்புறமா தெரியும் இவன் எப்படிப்பட்ட ஆள். இந்த ஆளு இந்த சொசைட்டில எப்படி வந்து கரப்ட் பண்ணியிருக்கா, இவனோட பவர் யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுஷாந்த் சொல்றாரு. ஸோ எல்லாத்தையும் நான் உங்க முன்னாடி வைக்கும் போது அதுக்கப்புறமா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்றாரு, மக்கள்கிட்ட விடுறாரு. அதுக்கப்புறமா இது இப்ப அந்த சீக்வென்ஸ் பத்தி இப்ப பேசுறாரு, அந்த ஈவெண்ட் பத்தி சொல்றாரு. இது வந்து 2011 2011 ஓகேங்களா, ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயம் நடந்துச்சு, ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துச்சு. ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனா அவர் என்ன சொன்னாரு, மும்பைல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ மும்பை போர்ட் இருக்கு இல்லையா, அங்க வந்து அதுக்குள்ள வந்து 80 100 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற கடலுக்குள்ள ஒரு கப்பல் வந்து 60,000 டன் மதிப்பு, அதாவது அது 60,000 டன் கூடிய கோல்
அது வந்து அதோட மூழ்கிருச்சு, கப்பல் வந்து மூழ்கிருச்சு தண்ணியில, அதாவது கடல்ல மூழ்கிருச்சு. ஸோ 60,000 டன் கோல் வந்து மக்களே, இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது பயங்கர ரொம்ப அதிகம், இது ரொம்ப எக்கச்சக்கமான கோல். அது நம்ம யோசிக்க கூட முடியாத அளவுக்கு வந்து அவ்வளோ இருக்கு அந்த கோல் அந்த கப்பல்ல. ஸோ அது வந்து எப்படின்னா பயங்கரமா பொல்யூட் ஆகும். அது கப்பலுக்குள்ள, அதாவது தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த கப்பல்ல இருந்து அப்படியே வந்து ரொம்ப ரொம்ப எக்கச்சக்கமான பொல்யூஷனை அது கிரியேட் பண்ணும் சீல. அது மட்டும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு டன்னோடது வந்து ஈக்குவல் டு 1000 கிலோ. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, இப்போ 60 டன் எங்க இருக்கு, 600 எங்க இருக்கு, 6000 எங்க இருக்கு, 60,000 டன் எங்க இருக்கு, பார்த்துக்கோங்க. நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. எவ்வளோ பொல்யூட் பண்ணியிருக்கோம் வாட்டரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, கப்பலுக்கு உபயோகிக்கிறோம் இல்லையா, அந்த க்ரூட் ஆயில் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கிறதுலயே ஒர்ஸ்ட் பொல்யூஷனை கிரியேட் பண்ணக்கூடியது. ஸோ அதுவும் சேர்த்து அந்த தண்ணிக்குள்ள போயிருக்கு. ஸோ கோல் மட்டும் இல்லாம அந்த க்ரூட் ஆயில் எல்லாமே சேர்த்து தண்ணிக்குள்ள போய் அதை வந்து நம்ம சீயை வந்து அவ்வளோ பொல்யூட் பண்ணியிருக்கு. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இது மிகப்பெரிய ஏதாவது இந்த ஆக்சிடென்ட் வந்து சாதாரண ஆக்சிடென்ட்லாம் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பயங்கர பொல்யூஷன் கிரியேட் பண்றதுனால வந்து எல்லாமே வேர்ல்டே வந்து இதுக்கு அகேன்ஸ்டா வந்து கேள்விகள் எழுப்பக்கூடிய விஷயங்கள் நிறைய வரும் இதுல. ஸோ அதனால வந்து இது வந்து அவ்வளவு சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இது மிகப்பெரிய ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா பொதுவா இப்படி வந்து கடல்ல விபத்து நடக்குது வந்து நடக்காது. பட் இது நடக்குதுன்னா அது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில எல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி கம்பெனி வச்சிருக்காங்க, இந்த கப்பலோட கம்பெனி எல்லாம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நினைச்சுன்னா அவங்கள வந்து பயங்கரமா கேள்வி கேட்பாங்க. அவங்க மேல வந்து நிக்க வச்சு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண வைப்பாங்க. இல்லையா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, பிளஸ் வந்து மிகப்பெரிய ஃபைன் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சாதாரண வண்டிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வண்டிகளுக்குலாம் வந்து எஃப்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கப்பலுக்கும் எஃப்சி இருக்கும். ஆனா இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் விசாரிக்கும் போது இந்த கப்பலுக்கு எஃப்சியே இல்லைன்னு வந்து விஷயம் வெளியே வந்தது. ஸோ இது எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய மகா குற்றம். இந்த இன்சிடென்ட் வந்ததுக்கு அப்புறமா கூட அதை மூடி மறைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான இந்த பவரை யூஸ் பண்ணி, பணத்தை யூஸ் பண்ணி இதை மறைக்கப்பட்டிருக்கு இந்த விஷயம். ஸோ அங்கங்க வந்து பணம் பேசி இருக்கு, பணம் கையாடல் வந்து மாறி இருக்கு. ஸோ இதை பத்தி தான் அவர் சொல்றாரு. இதை வந்து விசாரிக்கும் போது இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ குழப்பங்கள், இதுதான் அந்த இவெண்ட் சீக்வென்ஸ் வருது இல்லையா, அது இனிமே தான் சொல்ல போறாரு. இந்த விஷயத்த இந்த கப்பல் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா தான் அந்த பல சீக்வென்சஸ் நடந்தது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த விஷயம் வந்து மூடி மறைக்கப்பட்டது காசு பவர் வச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த சீக்வென்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4ஆம் தேதி ஆகஸ்ட் 4, 2011 அந்த டைம்ல தான் அன்னைக்குதான் வந்து கப்பல் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு தண்ணியில கடல்ல மூழ்கி இருக்கு. ஸோ 4ஆம் தேதி மூழ்கி இருக்கு, 6ஆம் தேதி ஜஸ்ட் 2 நாள். அதுல வந்து யாரெல்லாம் விசாரிக்கப்பட்டு யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த 6ஆம் தேதி 2 நாள், அந்த 2வது நாள், அதாவது 6ஆம் தேதி வந்து வெயில்ல அந்த யாரெல்லாம் வந்து விசாரிச்சிருந்தாங்களோ, யாரெல்லாம் வந்து எதுக்காக விசாரிக்கணும் ஜெயில போட்டாங்கன்னா கண்டிப்பா குற்றவாளியா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெயில் கிடைச்சி அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஜஸ்ட் 2 டேஸ்ல பெயில் கிடைச்சி வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 8ஆம் தேதி, அதே ஆகஸ்ட் மாசம் 2011 8ஆம் தேதி வந்து ஜஸ்ட் 2 நாள்ல வந்து என்னன்னா பிளாக் மண்டேன்னா என்னன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க, ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஸோ வந்து பிளாக் மண்டே என்னன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ். ஸோ கிராஷ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் வந்து 2 நாள்ல கிராஷ் ஆயிருக்கு. ஸோ அதாவது பங்கு சந்தை. இது வந்து எதனால, இதை நாம தான் வந்து ரிசர்ச் பண்ணணும். நான் ஜஸ்ட் விஜய் will கண்டினியூ பண்ணுவாரு. ஓட்டு விஜய். தேங்க்யூ மித்ராஜி. ஸ்லைட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஸ், ஸோ கண்டினியூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த நடந்த இன்சிடென்ட் பற்றி தான் வந்து சுஷாந்த் எழுதியிருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பட் என்னென்னா அதுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஒரு கோல் மைனிங் கம்பெனி ஆஸ்திரேலியா ஆரம்பிக்கணும்னு டிசைட் பண்ணதில் ஒரு சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த சிஇஓ யாருன்னு கண்டுபிடிச்சி இல்லை தேடி பார்த்தா அவனோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அவன் வந்து ஜாம்பியால ஒரு மைனிங் கம்பெனி, ஆப்ரேஷன் மைனிங் கம்பெனில சிஇஓ வேலை செஞ்சிருக்கான். அந்த கம்பெனி வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி பண்ணிருக்கு. அந்த ஊர்ல ஜாம்பியால எந்த ரிவர் வந்து ரொம்ப முக்கியமா தண்ணி சப்ளை பண்ணுமோ அந்த ரிவரை பொல்யூட் பண்ற மாதிரி
ஒரு கேஸ் வந்து அந்த கம்பெனி மேல ஃபைல் ஆயிருக்கு. அந்த சிஇஓ தான் வந்து அதானி குரூப் ஆஸ்திரேலியன் கம்பெனி கூட சிஇஓவும் அப்பாயிண்ட் ஆயிருக்கா. அது வந்து ஜாம்பியாவோட அந்த அவங்களோட ஒஃபிஷியல் பேப்பர்ஸ்ல வந்து சுஷாந்த் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேமன் ஐலாண்ட்ஸ் நம்ம எக்கச்சக்கமான இப்போ கூட பார்த்தோம். இது பனாமா பேப்பர்ஸ் மாதிரியே கேமன் ஐலாண்ட்ஸ் கூட ஒரு டாக்ஸ் ஹெவன் சொல்லுவாங்க. அங்க எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து டாக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இல்ல டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அங்க வந்து கம்பெனிஸ் ஆரம்பிப்பாங்க. அந்த கேமன் ஐலாண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த அதானி குரூப் கம்பெனி பிளஸ் அந்த ஆஸ்திரேலியன் மைனிங் கம்பெனி இந்த எல்லா கம்பெனியோட ஒரு பிரான்ச் வந்து கேமன் ஐலாண்ட்ஸ்ல கூட அந்த கேமன் ஐலாண்ட்ஸ்ல டாக்ஸ் ஹெவன்ல கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். இந்த இன்சிடென்ட் இந்த ஷிப் சிங்க் ஆனது இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த இன்சிடென்ட் இந்த ஆக்சிடென்ட்டை சுத்தி நடந்த ஈவெண்ட்ஸை பத்தி தான் நம்ம பேச போறோம். இல்ல நம்ம டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். பட் அது எக்ஸ்பிளனேஷன் பண்ணறதுக்கு முன்னாடி சில கேள்விலாம் நம்ம வந்து மைண்ட்ல ஃபார்ம் பண்ணிட்டு அந்த சில கேள்விக்கு நம்ம ஆன்சரை தேடணும். ஏன்னா இந்த கேள்விக்கு ஆன்சர் தேடினாதான், இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் கொடுத்தாதான் நம்மளுக்கு தெரியும் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், இல்லை நம்ம சொசைட்டி எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு, நம்ம ஏன் அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறோம். ஏன்னா அந்த கேள்வியோட ஆன்சர்ஸ்ல தான் வந்து நம்மளுக்கே அந்த ஆன்சர் கிடைச்சா எந்த மாதிரி ஆளுங்க வந்து நம்ம சொசைட்டியோட வளர்ச்சிக்கும் அவங்க நடுவில் நிற்கிறாங்க, இல்லை அவங்க அவ்வளோ கரப்ஷன் பண்ணி அவங்க நம்ம சொசைட்டியை நம்ம நாடை வளராம பண்றாங்க. ஸோ அந்த கேள்வியை தான் நான் இப்போ ஃபார்ம் பண்ண போறேன். அந்த கேள்வி உங்க முன்னாடி வைக்க போறேன். அப்போ நீங்களும் வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு அந்த கேள்விக்கு பதில் கொடுத்தாதான், இல்லை உங்களுக்குள்ளேயே அந்த கேள்வி நீங்க கேட்டுட்டு பதில் கொடுத்தாதான் வந்து உங்களுக்கு புரியும் நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம்னு. இந்த நெக்ஸ்ட் வரப்போற ஸ்லைட்ஸை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி வந்து அவர் என்ன ஒரு என்ஷூர் பண்றாருன்னா, இது வந்து நான் ஆரம்பிக்கிற போற ஒரு பாட்டு ஒரு வார் மாதிரி தான் நான் யோசிப்பேன். இது அகேன்ஸ்ட் இந்த பீப்புள் அது கண்டிப்பா வந்து நான் இது கடைசி வரைக்கும் நான் எடுத்துட்டு போவேன். அதே மாதிரி என் டீமை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பேன்னா, என் டீமை வந்து நான் கண்டிப்பா வந்து நான் எடுத்துட்டு போற இந்த ஜேர்னில கண்டிப்பா இன்னும் மோட்டிவேஷன் கொடுத்து நான் ஃபார்வர்ட் முன்னாடி தான் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அதை வந்து கண்டிப்பா நான் வந்து விட மாட்டேன். அது நான் டிசைட் பண்ணிட்டேன். மற்றபடி உங்க சாய்ஸ் வந்து உங்க கையில தான் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்க முன்னாடி நான் வைக்க போறேன். அதை படிச்சுட்டு நீங்க என்ன டிசைட் பண்றீங்களோ அது உங்களோட சாய்ஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஜேர்னியை நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஸோ வாங்க மறுபடியும் அந்த கேள்வி என்ன 2 கேள்வி இல்லை என்ன ஏன் நம்ம இப்படி இன்னும் இந்த நிலைமையில இருக்கோம்னு அவர் சொல்ல வராது. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து சரியான ஃபேக்ட்ஸ் சொன்னதே கிடையாது மீடியா நம்மளுக்கு எப்பவுமே மீடியாவும் சரி இல்லை கவர்மெண்ட்டும் சரி என்ன நடந்தது விஷயம் பத்தி ஃபேக்ட்ஸ் எப்பவுமே சரியான ஃபேக்ட்ஸ் நம்ம கிட்ட சொன்னதே கிடையாது. நம்மளும் வந்து அவங்க சொன்ன எல்லா ஃபேக்ட்ஸே இல்லை அவங்க சொன்ன எல்லா அவங்க சொன்ன எல்லா நியூஸை உண்மையா நம்பி எப்பவுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணதே கிடையாது. இதுதான் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப கூட அதான் பண்ணிட்டு இருக்கோம், அது சந்தேகமே கிடையாது. பட் கொஞ்சம் அதை மீறி நம்ம வெளில வந்திருக்கோம். பிளஸ் என்ன இது கூட என்ன ஆட் பண்றாருன்னா, நீங்க இப்ப இதே மாதிரி அம்பானியும் பாத்தீங்கன்னா, அம்பானி இல்ல அதானி இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பெரிய பணக்காரன்லாம் கிடையாது. ஸ்லோவா தான் பணக்காரன் ஆயிருக்காங்க. பட் இவ்வளோ ஷார்ட் டைம்ல உலகத்திலேயே நம்ம நாட்டிலே இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிருக்காங்கன்னா அது வந்து அவங்க நேர்மையா சம்பாரிச்ச காசா இல்ல வந்து திருட்டு இல்ல தப்பான வேலையில சம்பாதிச்ச காசான்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிய வரணும். அது மட்டும் இல்லாம ஜென்ரலா சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா ஒரு பிசினஸ் பண்ணா கண்டிப்பா வந்து கொஞ்சம் மேல கீழே இருக்கும். நீங்க வந்து டாக்ஸ் வந்து மறைக்கிறதுக்கு ஏதாவது அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் நீங்க வந்து மாத்தி எழுதுவீங்க. அதெல்லாம் வந்து ஒரு அளவு வரைக்கும் கூட வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அது பர்சனல், நம்மளே வந்து இந்த பிசினஸ் நம்ம சர்வைவ் பண்ணணும்னா இல்ல நம்ம அந்த பிசினஸ் காம்படிஷனை சர்வைவ் பண்ணணும்னா கொஞ்சம் மேல கீழே பண்ணுவோம் டாக்ஸஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம். அதெல்லாம் ஓகே. பட் இவ்வளவு கோடி கணக்குல நீங்க அடிச்சிருக்கீங்களா, கோடி மக்களோட காசு அடிச்சிருக்கீங்க, கவர்மெண்ட் ஏமாத்திருக்கீங்க. இந்த அளவுக்கு பண்ணும்போது தான் வந்து என்னால ஒத்துக்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்க பண்ணது, நம்ம கவர்மெண்ட் ஏமாத்துறது, மக்கள் ஏமாத்துறது வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். இதுக்கு கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து ஒரு பாடம், இதுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஸோ என்னோட முயற்சி என்னன்னா, இது மட்டும் இல்லை, பட் இதே மாதிரி ஃபியூச்சர்ல யார் பண்றாங்களோ அவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையா வந்து நம்மளோட இந்த நடவடிக்கை இருக்கு. இவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம பண்ண போறது. என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் நேர்மையும் நியாயமும், இது 2 தான். தர்மமும் நியாயம் தான் எப்பவுமே நிற்கும். அது கூட வந்து லவ், அதுதான் சொல்றது அன்பு.
தர்மம், நியாயம், அன்பு, இது 3 தான் எப்பயுமே நிலைநிற்கும். மற்றது எல்லாமே வந்து நீங்க, நாங்க, நீ, நான் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். இது 3 தான் நிக்கணும். இதுக்கு மட்டும்தான் வந்து எப்பயுமே வந்து இது இருக்கு, ட்ரூத் இருக்கு. ஸோ மறுபடியும் இந்த மேட்டர்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போனா, இல்ல இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போனா, இன்னும் 2 கேள்வி வருது. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒரு கேள்வி மாதிரி சொன்னாரு. இன்னும் 2 கேள்வி வருது. அந்த கேள்வி பாத்தீங்கன்னா, ஏன் வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஷோல்டர் கொடுத்து இல்ல கை கொடுத்து நம்ம அந்த ப்ராப்ளம் அகேன்ஸ்டா நிக்கிறது இல்ல? ஏன் நம்ம எப்பயுமே வந்து ப்ராப்ளம் நேருக்கு நேரா சந்திக்காம அதை வந்து அதுல இருந்து எப்பயுமே தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம்? ஏன் எப்பயுமே வந்து நம்ம வந்து நம்மள ஈஸியா அவங்க வந்து மேனிபுலேட் பண்ணிடுறாங்க, நம்ம ஈஸியா வந்து திசை திருப்பிடுறாங்க, நம்ம ஈஸியா வந்து இவங்கெல்லாம் வந்து நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க இவங்க? ஏன்னா வந்து எப்பயுமே ஒரு விஷயம் வந்து டிவில சொன்னா, இல்ல நியூஸ்ல சொன்னா, இல்ல ஒரு பப்ளிசிட்டி பண்ணி சொன்னா ஒரு விஷயத்த, அதுதான் நம்ம வந்து உண்மைன்னு நம்புறோம். மற்றது எல்லாமே வந்து பொய்ன்னு சொல்லிடுறோம். ஸோ நியூஸ்ல வர எல்லா விஷயமுமே, நியூஸ்ல சொல்ற எல்லா விஷயமும் நம்ம உண்மைன்னு நம்புறோம். அதை எப்பயுமே நம்ம அனலைஸ் பண்ணது கிடையாது. அதான் கிளீனா சொல்றாரு. நம்மளுக்கு நியூஸ்ல சொல்ற விஷயம், இல்ல டிவில சொல்ற விஷயம், இல்ல ஒரு லைட்டா கொஞ்சம் பப்ளிசிட்டி, இல்ல பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து சொல்ற விஷயத்த நம்ம உண்மையை நம்பிடுறோம். எப்பயுமே வந்து அதை அனலைஸ் பண்ணி இதுக்கு பின்னாடி என்னவா இருக்கலாம், இல்ல இந்த இன்சிடென்ட் கம்பைன் பண்ணி ஜாயின் பண்ணி நம்ம எப்பயுமே வந்து பண்ணதே கிடையாது. அதுதான் வந்து கிளீனா என்ன சொல்லுவாரு. இதுதான் வந்து நம்ம ஊர், நம்ம நாட்டில் நடந்த இப்ப அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒரே ஒரு இந்த விஷயம், எப்படி சொல்றதுன்னா, இந்த விஷயம் தான் வந்து நம்மள வந்து டைவர்ட் பண்ணுது, இல்ல நம்மள வந்து டிவைட் பண்ணுது, நம்மள வந்து கரெக்டான டைரக்ஷன்ல எடுத்துட்டு போக மாட்டேங்குது. நீங்க எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இவ்வளவு வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ், இல்ல லோன் வேவர்ஸ், இல்ல ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வந்து யார் காசுல கொடுக்குறாங்க? இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற டாக்ஸ் பணத்துல, வரி பணத்துல தான் இதெல்லாம் வருது நம்ம கிட்ட. அது மட்டும் இல்லாம எப்பயுமே வந்து பெரிய பெரிய பிசினஸ் மேனு, பெரிய ஆளுங்க, அவங்களுக்கு தான் வந்து எப்பயுமே வந்து எக்கச்சக்கமான லோன்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான செலவுகள்லாம் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. ஆனா சாதாரண மக்கள், லைக் நம்ம விவசாயி, இல்ல அடிப்பட்டுல இருக்க மக்களுக்குலாம் வந்து எப்பவுமே வந்து எதுவுமே கிடைக்காது. அவங்க எப்பவுமே வந்து ஏங்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷனுக்கு மட்டும்தான் வந்து இந்த எல்லா சலுகைகள்லாம் கிடைக்குது? இதெல்லாம் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இல்ல யார் பணத்துல வந்து இதெல்லாம் கிடைக்குது? அதுவும் எப்பயாச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஒரு இதுலதான் வந்து இந்த 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 நம்மளோட சிஸ்டமே, நம்மளோட கவர்மெண்ட்டே ரொம்ப வருஷமா வந்து இதை வச்சுதான் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நடத்திட்டே இருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா கிரைம்ஸும் பண்றாங்க. ஏன்னா நம்ம மக்கள் எப்பவுமே கேள்வி கேட்கறது இல்ல ரைட்டான விஷயத்த நம்ம எப்பவுமே கண்டுக்கிறது இல்ல. இதே மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும் போது, இந்த அதானி பத்தி நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல அம்பானி மாதிரியே, ஐ மீன் லைக் எக்கச்சக்கமான மும்பைல இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. எப்படி சொல்ல வராங்கன்னா, தப்பான இன்சிடென்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, பிளஸ் இந்த ஷிப்போட தப்பான இந்த ஷிப்பு சிங்க் கூட பாத்தீங்கன்னா வந்து இது சாதாரணமா நடக்கல. இது வேணும்னே யாரோ பண்ணிருக்காங்க. வேணும்னே பண்ணி கரெக்டா யார் வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள தப்பா காமிச்சு இவங்க வந்து அந்த பிசினஸ் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த வரப்போற ஸ்லைட்ஸ்ல இன்னும் சொல்லுவாரு. பட் இப்ப வரைக்கும் நம்ம இதுலயே ஸ்டாப் பண்ணிருக்கோம். அடுத்தது வந்து அதானி பண்ண எல்லா குற்றங்களும் நம்ம எடுக்க போறோம். சுஷாந்த் சொல்ல போறாரு, எப்படி வந்து அதானி வந்து இவ்வளவு பெரிய ஆளா மாறிருக்காங்க. எல்லாம் மறுபடியும் அம்பானி மாதிரியே அதானி கூட எக்கச்சக்கமான கிரைம்ஸ் பண்ணி தான் வந்திருக்காரு. அதோட 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 ஒரு சின்ன பிரீஃபா இப்ப சொல்லியிருக்காரு. மத்த வரப்போற ஸ்லைட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுவாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் படிக்கும்போது அந்த ஸ்லைட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். எஸ் மித்ரா. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் விஜய்ஜி. ரொம்ப கிளீனாக தெளிவாக சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து அதுதான், நான் இப்போ வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் பார்க்கும்போது எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காங்க. பட் என்ன யூஸ்? இவ்வளோ பேர் ரிசர்ச் பண்ணி போட்டு ஆஸ்திரேலியாவில் இவ்வளோ வந்து எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லி எல்லாமே வந்து உட்காந்து போராடி இருக்காங்க. பட் ஆனால் எப்படி வந்து பில்கேட்ஸ்க்கு ஈக்குவலாக இந்த ஆள் வந்து இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல வந்து நம்பர் 5 வேர்ல்ட்ஸ் நம்பர் 5th பர்சன் நினைக்கிறேன், ரிச்சஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட் நினைக்கிறேன் இப்போ. ஸோ அந்த அளவுக்கு பணம் எப்படி இவங்க கிட்ட எல்லாம் ஷார்ட் பீரியட்ல கிடைச்சிருக்கு? கண்டிப்பா நேர்மையா சம்பாதிக்கிறவங்க கிட்ட எல்லாம் இவ்வளவு பணம் இருக்காது. சுஷாந்துக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் வந்து பத்தாது. பிகாஸ் என்னன்னா, நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம், நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதா? லாஸ்ட் பேரா நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ரியா பத்தி சொல்லியிருக்காரு சுஷாந்த். ஸோ கண்டிப்பா அந்த பேராவை நான் டிரான்ஸ்லேட் பண்ணியே ஆகணும். ஸோ இதுல வந்து அதுல என்ன சொன்னா, அவர் இந்த ரொம்ப பெரிய பேராகிராஃபா படிச்சுட்டு ஒரு வாட்டி படிச்சுட்டு சொல்லுங்களேன். இல்ல சின்ன பேரா தான்.
என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் டிப்ரெஸ், கொஞ்சம் வந்து எல்லாருமே இவ்ளோ இப்படி நடக்குதே, இதை வந்து கண்டிப்பா நம்ம நிப்பாட்டணும், நம்ம ஸ்டாப் பண்ணணும், நம்ம மக்கள் கிட்ட எடுத்து வந்து காமிக்கணும்னு அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது அடிக்கடி இந்த ரியாவும் சரி, பிளஸ் அந்த புது அவங்க டீம் யாரை இப்ப அவங்கள பத்தி தெரிஞ்சு போச்சு சுஷாந்த்க்கு. அந்த டீம் ஆளுங்க என்ன சொல்றாங்க, சுஷாந்த் நீ வந்து டிப்ரெஸ்டா இருக்க, நீ கொஞ்சம் வெளிலவான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சுஷாந்த் தெளிவா பேசியிருக்காரு, நான்லாம் டிப்ரெஸ்டே சுத்தமா கிடையாது. ஏன்னா டிப்ரெஷன் யாருக்கு வரும், யாருக்கு வந்து அவங்க மைண்ட்ல கண்ட்ரோல் இல்லையோ அவங்களுக்கு தான் டிப்ரெஷனே வரும். பட் எனக்கு என் மைண்ட் ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கு. எனக்கு என்ன நான் எழுதுறேன், என்ன பண்றேன் எனக்கு தெளிவா தெரியும். இது ஏன் இப்ப நான் எழுதுறேன்னா, நெக்ஸ்ட் அப்புறமா எப்பயாச்சும் இவங்கெல்லாம் இந்த நெக்ஸஸ் கபால் சுஷாந்த் கிளீனா தெரிஞ்சு போச்சு. இது மாதிரி ஏதாவது இவங்க சுஷாந்த் கூட நடக்கலாம். சுஷாந்த் கூட இப்ப என்ன நடந்திருக்கோ அது நடக்கலாம்னு சுஷாந்த்க்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா சுஷாந்த் போற பாதையே அந்த மாதிரி பாதை தான். ஸோ அவருக்கு தெளிவா அவர் கிளியரா வந்து அவர் ரெடியா இருந்தாரு. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இப்ப இதெல்லாம் வந்து இன்னும் எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எப்படின்னா இந்த டைரி சுஷாந்த் தான் எழுதியிருக்காருன்னு அதுக்கு இது மாதிரி தான் ப்ரூஃப். இன்னும் டைரியை படிச்சாதான் நம்மளுக்கு தெரியும் டைரி வந்து ரியலா இல்லையான்னு. சும்மா மேலோட்டமா டைரிலாம் ரியல் கிடையாது, சுஷாந்த் எழுதல இந்த டைரிலாம் யோசிச்சானா அது அப்படிதான் யோசிப்பாங்க. பட் ரியலா டைரியில படிச்சாலே அத்தனை இடத்துல நமக்கு இன்ஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப இதுல கூட அவர் எழுதியிருக்காரு, இன்கேஸ் பர்வீன் பாபி மாதிரி என்னையும் பண்ணிட்டாங்கன்னா இந்த டைரி நான் எழுதியிருக்க இந்த டைரி தான் ப்ரூஃப். இது மாதிரி வந்து இது எல்லாம் நடந்து இருக்கு. நான் வந்து எதுவுமே வந்து டிப்ரெஸ்டா இல்லை, பட் நான் எதுவுமே ஸ்டோரி கட்டுக்கதை எழுதல, நான் எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு சாலிட் ப்ரூஃபா வந்து இது எழுதியிருக்காரு. பிளஸ் அது மட்டும் இல்லாம இன்கேஸ் நான் ஆரம்பிச்ச இந்த ஒரு ஜெர்னி என்னால முடிக்க முடியலன்னா கண்டிப்பா என்னோட மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கணும். இது வந்து முன்னாடியே யாரும் பண்ணல. ஏன் வந்து அவர் முன்னாடியே கேட்டிருக்காரு, ஏன் திவ்யா பாரதி ஜி இல்ல ஸ்ரீதேவி ஜி வந்து முன்னாடியே வந்து ஏன் இந்த மாதிரி எழுதி வைக்கல, டாக்குமெண்ட் பண்ணி வைக்கலன்னு அவர் டைரியிலேயே முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்ப சொல்றாரு அவரு, இது நான் எழுதின டாக்குமெண்ட்ஸ் இல்ல, நான் எழுதின டைரி வந்து வரப்போற என்னோட மக்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பா இருக்கும். ஸோ தட் அவங்க 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 இந்த அவங்க அவங்க இந்த பாதையில வந்து அவங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நாங்க இப்ப எப்படி வந்து நாங்க சஃபர் பண்றோம் இன்ஃபர்மேஷனுக்கு, அந்த மாதிரி இல்லாம வரவங்களுக்கு வந்து கிளீனா இன்ஃபர்மேஷன் இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த ஃபைட்டுக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுல வந்து இந்த பாயிண்ட்ஸ்ல நம்ம படிச்சா நம்ம இது படிச்சக்கப்புறம் நம்மளால சொல்லவே முடியாது இது வந்து இந்த டைரி சுஷாந்த் எழுதல. பட் அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி, மறுபடியும் சொன்ன மாதிரி, நீங்க எங்களோட ஃப்ரைடே செஷன் எடுத்து பாருங்க தீப்திஜியோட. அந்த செஷன் பார்த்ததுக்கப்புறம் எவனாவது வந்து இந்த டைரி உண்மை இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு மேல வந்து அவங்க கிட்ட பேசுறதே யூஸ் கிடையாதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா இதுக்கு மேல ஒரு லேடி வந்து ப்ரூஃபே கொடுக்க முடியாது. நம்ம ஊர்ல எல்லாமே ப்ரூஃப்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான எல்லா ப்ரூஃபும் வந்து தீப்திஜி கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல வந்து ஒரு விஷயத்த ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கோர்ட் ஆஃப் லால கூட வந்து இதுக்கு மேல ப்ரூஃப் தேவையே இல்லை. பட் நம்ம ஊர்ல வந்து ஏஜென்சி எல்லாம் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை வந்து ஏன்னா ஆக்சுவலா சுஷாந்த் டைரி படிக்க ஒரு விஷயம் கிளியர் என்ன ஆகுதுன்னா, சுஷாந்த் அவ்வளவு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. சுஷாந்த் அவ்வளவு விஷயத்தை எழுதியிருக்காரு. ஃப்ரைடே பேசும்போது கூட ஒரு விஷயம் சொன்னாங்க தீப்திஜி, இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஒரு ரெண்டரை மொத்தம் இருக்க 8 ஹார்ட் டிஸ்க்ல 2.5 ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் தான் வந்து டீகோட் பண்ணிருக்காங்க. 2.5 ஹார்ட் டிஸ்க்ல இவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப நம்ம பண்றது எல்லாமே இந்த 2.5 ஹார்ட் டிஸ்க்ல இவ்வளவு விஷயம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவோட ஜாதகத்தை அவர் நோண்டி அலசி இந்த 2.5 ஹார்ட் டிஸ்க்ல நம்மளுக்கு படிச்ச மாதிரி இருக்கு. அப்ப நினைச்சு பாருங்க, அந்த மொத்தம் 8 ஹார்ட் டிஸ்க்ல எவ்வளவு விஷயம் இருக்கும். ஸோ 8 ஹார்ட் டிஸ்க்ல அந்த இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து இன்கேஸ் இப்போ வந்து ஏஜென்சி எல்லாம் நம்ம ஏஜென்சி, சிபிஐ, நம்ம கவர்மெண்ட் சுஷாந்த் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தே ஹாவ் டு அப்ரூவ் இந்த டைரி அப்ரூவ் பண்ணி ஆகணும். இந்த டைரி அப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்த டைரியில இருக்க விஷயத்த வந்து அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் நடக்கும் இது. அதனாலே வந்து இவங்க இவ்வளவு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஓடுறாங்க இந்த டைரியில. சுஷாந்த் கேஸ்ல இருந்து இந்த டைரியில இருந்து தே ஆர் ரன்னிங் அவே. சொல்லுவாங்களே, சுஷாந்த் சொன்ன மாதிரியே ஒரு ப்ராப்ளம கண்ணுக்கு நேரா நின்னு சந்திக்கிற தைரியம் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு கிடையாது. அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். இந்த டைரிய வந்து ஆமா இந்த டைரி ட்ரூ இல்ல, இந்த டைரி ஜென்யூன் இல்ல, ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், அது சொல்ல கூட நம்ம ஊர் கவர்மெண்ட்டுக்கு தைரியம் கிடையாது. இல்ல வா தீப்திஜி வாங்க உங்க டைரியை செக் பண்ணலாம், ஏன் சொல்லலாம்ல, அந்த தைரியம் கூட கிடையாது. சுஷாந்த் சொன்ன மாதிரி நம்ம எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் பார்த்து ஓடிட்டு தான் இருப்போம். எப்பவுமே நேரா அதை ஒரு ப்ராப்ளம் பார்த்து நம்ம அதை கண்ணுக்கு நேரா பார்த்து அதை சந்திச்சு அதை சால்வ் பண்ண மாட்டோம். அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த டைரி தான் நான் சொல்லுவேன். எஸ் மித்ராஜி. நம்ம ஓடிட்டு இருப்போம், பிளஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாரு.
நம்ம வந்து ஒருத்தருக்காக ஒருத்தர் நின்னாதான் வந்து இந்த பிரச்சனை இல்லைன்னா சால்வ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் நம்ம பண்றது. என்னைக்குமே வந்து ஒருத்தவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபைட் பண்றாங்க. அவங்க வந்து யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பேர் எடுக்கிறாங்களே, இது வந்து கண்டிப்பா தப்பா இருந்ததுன்னா அவங்க இந்நேரத்துக்கு ஜெயில தானே உட்கார வச்சிருப்பாங்க. அதை யோசிக்கணும்ல. அவங்க மேல டிஃபமேஷன் கேஸ் போடலாம், எவ்வளவோ இருக்கு. ஏன் இன்னும் பண்ணாம இருக்காங்க? ஸோ அப்ப இது உண்மை. இது வந்து சுஷாந்த் எழுதுனது. இல்லைன்னா எவ்வளவு நேரம் ஆக போகுது அவங்க வந்து இதை நாங்க வெரிஃபை பண்ணி தரோம் தாங்க அப்படின்னு. விஜய் சொன்ன மாதிரி இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா எத்தனை பேர் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வரும். ஸோ அதனாலதான் வந்து இந்த பயந்துகிட்டு அவங்க அவங்க மட்டும் ஜெயிலுக்கு போன நிலைமை இல்லை. அவங்க அவங்க தலைமுறை, அவங்க கூட இருக்கிற பிள்ளைங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் போற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து இது கல்பிரிட் இதுல வந்து சேர்ந்திருக்கிறாங்க. சுஷாந்த் வந்து நீங்க சொல்ற மாதிரி சுஷாந்த் கேஸ சால்வ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா லீகலா கரெக்டா சால்வ் பண்ண ஆரம்பிச்சாங்களா, இல்ல இந்த டைரியை வந்து கண்டிப்பா வந்து அவனை அக்னாலேஜ் பண்ணி ஆகணும், இல்ல அட்லீஸ்ட் இந்த டைரிக்கு வந்து ஏதாவது ஒரு 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 கமெண்ட் ஆச்சும் கொடுக்கணும். இது வரைக்கும் இந்த டைரிக்கு கமெண்டே கொடுக்கல. ஏன்னா சுஷாந்த் எல்லாரையும் ஒரு குடுமையை பிடிச்சிட்டு இருக்காரு. நோ டவுட் அபவுட் தட் ஒன். இந்த டைரியை நீங்க நம்ம 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 எவ்வளவு படிச்சுக்கணும். திப்திஜி ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம வந்து பாதி கூட நம்ம இன்னும் டச் பண்ணல. எனக்கு தெரியும். அதுதான் அரிஷாமா சொல்றாங்க, சீக்கிரம் நிறைய படிங்க அப்படின்றாங்க. இவ்வளவு விஷயம் இந்த டைரியில வருது. சோ இந்த இப்பயே நம்மளுக்கு தோணுது, நம்மளுக்கு இவ்வளவு சொல்லிட்டாரு, இவ்வளவு சொல்லியிருக்காரு, இல்ல கிளீனா என்ன மாஃபியா அது இதுன்னு பத்தி பாலிடிக்ஸ் பத்தி இவ்வளவு நோண்டி இந்த டைரி வந்துருச்சு. இன்னும் எவ்வளவு வரப்போகுது. சோ மொத்தமா ஒரு 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 பெரிய டாப் வியூல நம்ம பார்த்தோம்னா எல்லாரோட குடுமையை அவர் வந்து டைரியில எழுதியிருக்காரு. அதனாலதான் வந்து அவங்க எல்லாம் இந்த டைரியை படிச்சுட்டு இது ஏதோ வாரா கமிட்டி ரிப்போர்ட் ஏன் வந்து ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் அதுல கை வைக்க மாட்டேங்கிறாங்க? அதுல கை வச்சாங்கன்னா அதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். அதனாலதான் கவர்மெண்ட்டும் சரி இல்ல யாருமே வந்து அதை தொட மாட்டேங்கிறாங்க. எப்போ வருது மித்ராஜி? சாரி, இல்ல இல்ல நீங்க பேசுங்க. கரெக்ட் தான். ஓரா ரிப்போர்ட் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து திப்திஜி இதை பத்தி பேசினாங்க. ஏன் அதை வந்து பேச மாட்டேங்கிறாங்க, அதை ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அதுல கைய வச்சா எக்கச்சக்கமான, எனக்கு தெரிஞ்சு பர்வீன் பாபி அவங்களோட கேஸ் கூட சால்வ் ஆகிறதுக்கான வழிகள் அதுல நிறைய இருக்கு. திவ்யா பாரதி எதுக்கு கொண்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன் முதற்கொண்டு எல்லாம் வந்து அதுல சால்வ் ஆயிடும். ஸோ எந்த கொலைக்காரவங்க பேர் எல்லாம் அதுல வந்துடும். ஆனா அது வராம இருக்கிறதுக்காக தான் இவங்க வந்து இவ்வளோ, அது மட்டும் இல்ல முழுக்க பாலிவுட்டே வந்து கூட அதுல இன்வால்வ் கூட இருக்கலாம். ஸோ அதனாலதான் அந்த ஓரா ரிப்போர்ட்டை வந்து வரவிடாம பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு டீம் வந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்காங்க, சௌமில் சொல்லிட்டு. அதனால பார்ப்போம், நம்ம வந்து எந்த அளவுக்கு நாமளும் வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்போம். நம்ம வந்து பயந்து போனா நம்ம பயத்தையே வச்சு 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 அவங்க வந்து அவங்க சாதிச்சுட்டே இருப்பாங்க. இதே மாதிரி வந்து அதானி மாதிரி எக்கச்சக்கமான பணக்காரங்க வந்துகிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வந்து அதே நிலைமையில தான் இருப்போம். ஸோ இதுதான் இந்த ஸ்லைட்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டது. சுஷாந்த் சுஷாந்துக்கு இருக்கிற கட்ஸ் யாருக்கும் இல்லை. டெஃபினெட்லி சுஷாந்துக்கு அதான் தெரியும், அவருக்கு வந்து என்னென்ன விளைவுகள் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால வந்து அவரு எல்லாமே தெரிஞ்சுதான் வந்து அவர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து சில கமெண்ட்ஸ் மட்டும் படிச்சிடலாம். சுஷாந்த் இருக்கிற 1% கட்ஸ் கூட நம்மளுக்குலாம் வந்துருச்சுன்னா நம்ம இதை வந்து வேற லெவல்ல இதை வந்து போராடும். கட்ஸ் மட்டும் இல்லப்பா, அறிவு இருக்கணும். சுஷாந்துக்கு இருக்கிற அந்த பிரில்லியன்ஸ் இருக்கணும். அதை எப்படி எடுத்துட்டு போகணும், எப்படி நகர்த்தணும். இல்லைன்னா இவ்வளோ ரிஸ்கியான விஷயத்த வந்து இவ்வளோ வந்து எழுதி இருக்க மாட்டாரு. இது வந்து அதாவது அவர் ஃபுல்லா பிஸியா இருக்கிற பர்சன். பிளஸ் புக்கு படிப்பாரு, அது சயின்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணுவாரு, அப்புறம் குழந்தைங்களோட படிப்பு பத்தி நிறைய கவலைப்படுவார். இந்த மாதிரி இருக்கிற பர்சன் வந்து ஆக்டிவா இருக்கிற பர்சன் வந்து இந்த விஷயத்த செய்யும் போது ரொம்ப ஜாகிரதையா பாதுகாப்பா செய்யணும். அதுவும் யாருக்கும் தெரியாம கான்ஃபிடென்ஷியலா செய்யணும். அந்த ரிசர்ச் பண்றதுக்கு அந்த டீம் கிட்டயும் அவங்க வந்து இன்வால்வ் ஆகணும். அப்படி இருக்கும்போது இது வந்து கட்ஸ் ரொம்ப முக்கியம். கட்ஸுக்கு மேல வந்து அறிவு ரொம்ப முக்கியம், எப்படி எடுத்துட்டு போகணும்னு. ஸோ அது வந்து எல்லாம் செஞ்ச கலை சுஷாந்தோட ஒரு உருவம். ஸோ அந்த அளவுக்கு நிஜமா சொல்றேன், பிறந்துதான் வரணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து அதுல ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு திப்திஜி பண்றாங்க அந்த வேலையை. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் டீம் இருக்கு. பட் அதை பேசி அதை வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தைரியம் வேணும் இல்லையா? அது கேள்வி கேட்கும்போது அதை சொல்றதுக்கு அறிவு வேணும் இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்சு திப்திக்கும் அந்த அறிவும் அந்த தைரியமும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து நிஜமாவே வந்து ஒரு ராணி, ஜான்சிக்கு ராணி தான் நான் சொல்வேன். ஸோ எஸ், சஞ்சத் சார், ஜெய் ஜெகநாத், வணக்கம் சஞ்சத் சார், நைஸ் டு சி யூ. தமிழ் ஹார்லி குயின் வணக்கம். ஜானுமா வணக்கம். ஹரிஷம்மா, நாங்க நிறைய படிக்க ட்ரை பண்றோம் அடிக்கடி. டே ட்ரீமர், நைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங்மா, உங்களை பார்த்துவே ஹாப்பியா இருக்கு. ட்ரூ இண்டியன் ஜி வணக்கம்.
என்ன சொல்றாங்க ட்வின்டேஞ்சி, ஐ ஒண்டர் ஹவு தே மேனேஜ் ஓவர் நைட் சக்சஸ் அண்ட் ஓவர் நைட் ரெய்னிங் வெல்த் அண்ட் இமேஜ் மேக் ஓவர். அதுதான் பணம் பதவி எல்லாத்தையும் காசு கொடுத்து ஆஃப் பண்ணிடுவாங்க, சட்டத்தை வந்து ஓட்டையாக்கிடுவாங்க, வேற என்ன இருக்கு. வர்ஷாஜி வணக்கம். ட்ரூ வேல்யூ ட்ரூத் ரைட்டியஸ்னஸ் அண்ட் லவ் அண்ட் வாவ். இதுதான் சொன்னேன், டைம் இருக்கும்போது இந்த டாக்குமெண்ட் போய் பாருங்க, இது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் தான் அது. அண்ட் இட் சீம்ஸ் அதானி டாப்ஸ் அம்பானி நவ். ஆமாமா, வேர் வாஸ் ஹி ஆல் தீஸ் இயர்ஸ்? எக்ஸாக்ட்லி. இது இவ்வளவு நாள் வந்து அம்பானி சொல்லிட்டு இருந்தோம். ஆக்சுவலா வந்து அம்பானி கூட வந்து ஒரு ஷார்ட் பீரியட் தான் வந்தா அது கூடவே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், எப்படி வந்து இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல வந்து இந்த இவ்வளோ வந்து எப்படி சொல்றது, அந்த கல்யாணத்தெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த கல்யாணம்லாம் இப்படி இவ்வளோ ஆடம்பரமா பண்ண முடிஞ்சது, இவ்வளோ பேர் முழுக்க இருக்கிற எல்லா ஆக்ட்ரஸஸும் அங்கதான் வராங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே வந்து தலை சுத்துது, அவ்வளவு பணம் இருக்கு அவங்க கிட்ட. தேங்க்யூ வர்ஷாஜி, தேங்க்ஸ் a lot. Now news springs up for Bollywood Disha and SSR. Why day in Republic Online? Okay. Oh my God, he has burst all the bubbles. Our superstar Sushant is always great. Exactly. Sashi sir, namaste, vanakkam, jai hind, jai bharat. Nice to meet you. Everyone is fine. Thank you so much. Hope you are also doing good. CMA, எப்படி இருக்கீங்க? சாரி, இட்ஸ் செட் ரிமைண்டர் நீங்க செட் பண்ணலையா? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நீங்க அப்புறமா பொறுமையா டைம் இருக்கும்போது திரும்பியும் போயிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து கவனிங்க, உங்களோட கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஎம்மா. பிகாஸ் ஆல் ஆர் கரப்டட், தே டோன்ட் ஹேவ் கட்ஸ். எக்ஸாக்ட்லி. எவனுக்கும் வந்து தைரியம் கிடையாது நின்று பதில் சொல்றதுக்கு. டைரி அடிக்கடி படிங்க, கண்டிப்பா படிக்கிறோம். அண்ட் சுஷாந்த், இருக்கிற கட்ஸ் யாருக்கும் இல்லை, அதை படிச்சிட்டோம்ல. ஓகே. எஸ்ஜி, ஈவன் இஃப் தே credit the diary for its findings, our superhero is real superhero. Yes, if it was death of politician's son, some action would be made. Action would be made. அது வந்து என்ன சொல்றது, மறைமுகமா எக்கச்சக்கமான வேலைகள் பண்ணுவாங்க. ஆனா வந்து இறந்தது வந்து ஒரு அவுட் சைடர் இல்ல. ஸோ இப்படிதான் பண்ணுவாங்க. குட் ஜாப் சிஸ். தேங்க்யூ ஸோ மச் ஆர்லெஸ் சிஸ். விஜய்க்கும் சொல்லிடுறேன். அண்ட் ட்ரூ இண்டியனோட மெசேஜ் திருப்பியும், ஷேம்லெஸ் பீப்புள் as most have been proved to be true. Our SSR has given us the signals, and real good Indian people should respect this information and voice out questions. Won't we at least? Exactly. அதைத்தான் நம்ம பண்ணணும். நீங்க நம்ம போயிட்டு வந்து அங்க போய் சண்டை போடுங்க, அவங்க கிட்ட கேள்வி கேட்டாலும் தப்பு கிடையாது, அதுதான் கேட்கணும்னு சொல்றாரு. அட்லீஸ்ட் வாய்ஸ் கொடுக்கணும். இந்த டைரி வந்து எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இதுல, அதை வந்து அதுக்கு மரியாதை கொடுத்து, அது எப்படி கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாரு, எந்த நிலைமையில எழுதியிருப்பாரு, இவ்வளவு ப்ரூஃப் அவர் சேகரிச்சிருக்காரு, அதுக்கு மரியாதை கொடுங்க, அதுக்கு வாய்ஸ் அவுட் கொடுங்க. அடுத்த லெவலா நம்ம வந்து சுஷாந்தோட டைரிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, திப்திஜிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இவங்களுக்கு பண்றது நம்மளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது வந்து எவ்வளவு கரப்ஷன் நடந்திருக்கு, எத்தனை பேர் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆனா எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க தெரியுமா, எவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு நொடியில இவங்க எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனா அதோட வேர்வை, அதோட ரத்தம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அவ்வளவு பேருக்கும் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும், அதுதான் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ நன்றி, வணக்கம் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளவு பொறுமையா வந்து கூடயே இருந்து பார்த்ததுக்கு. அண்ட் அகெயின் பார்க்க போறவங்களுக்கும் நன்றி. தயவு செஞ்சு வந்து லைக் பண்ணுங்க, பிகாஸ் லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், இவ்வளவு இன்ஃபர்மேஷனும் எல்லாருக்கும் வந்து புரியும். ஏன்னா நானும் வந்து இவ்வளவு வருஷம் இருந்திருக்கேன் இந்தியாவில். ஜெய்ஜி ஒரு நிமிஷம். ஆனா வந்து இவ்வளவு விஷயம் எனக்கு தெரியல, இது ஒரு சின்ன க்ளூ கூட எனக்கு கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த படிக்கிறதுனால இவ்வளோ அவேர்னஸா, எவ்வளோ வந்து சுஷாந்துக்கு நன்றி சொன்னாலும் போராது. ஸோ எஸ் விஜய்ஜி, நீங்க தான் சொல்லணுமா இல்லை முடிச்சிடலாம்? இல்லை தேங்க்யூ மித்ராஜி. சேம் திங். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. டைரியே இல்லை, உங்களோட வியூஸை, உங்களோட இதை வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2 பேரையாச்சும் நம்ம அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணி அவங்கள வந்து புரிய வைக்கணும். இது சுஷாந்த் என்ன வேலை பண்ணியிருக்காரு, இல்லை நம்ம எதுக்காக போராடிட்டு இருக்கோம். ஸோ மறுபடியும் நன்றி, எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் நன்றி, பார்க்க போறவங்களுக்கு எல்லாம் நன்றி. அண்ட்
நாளைக்கு மறுபடியும் மற்ற இன்னொரு ஒரு நியூஸோட நாங்கள் வருவோம். அது வரைக்கும் ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாதன், ஜெய் சாய்ராம். நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு 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 நாளும் எங்களுக்கு ஒருத்தர் 2-3 பேர் அப்படி வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்களை கவர் பண்ணுது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம உண்மை பேசுறோம்னா அதனால அவங்க அதை கமெண்ட் பண்ணி அவங்க வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது. ரொம்ப நன்றி யாரு பண்ணாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. பிகாஸ் எங்களால ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், உண்மையான இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகுது அப்படின்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இது எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கண்டிப்பா பேச மாட்டாங்க. இது வந்து நம்மள மாதிரி ஆட்கள் வந்து நம்ம மக்களுக்கு சொன்னாதான் உண்டு. ஸோ அதனால வந்து இந்த விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நீங்க வந்து இதைதான் ஷேர் பண்ணணும்னு தான் அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணா ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட் மெசேஜாவது எல்லாருக்கும் வந்து எஜுகேட் பண்ணுங்க. ப்ளீஸ் டெய்லி அம்மா டெய்லி கொஞ்சம் கஷ்டமா, ஏன்னா வந்து விஜய் வந்து ஜாப் போறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா மேக்சிமம் வந்து மற்ற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும் இல்லையா, வேற என்னென்ன இருக்கோ அது சம்மந்தப்பட்டு அதனால கொஞ்சம் அதுவும் கலெக்ட் பண்ணி அதையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அதனாலதான். பட் மேக்சிமம் நாங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகமா பேஜஸ் படிக்க ட்ரை பண்றோம் சிஎம்மா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் ஜானுமா, குட் நைட். And sorry, I took a break in between. Oh, no problem. Be cool, yeah. True Indian G. I will reread after sometimes. All this information is very eye-opening and great disclosure. Great hero SSR. You are marvelous beyond our words of gratitude. Thank you, Sushant. Exactly. On behalf of everyone, we thank Sushant. We love Sushant. Sushant is always with us. At least little more. கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்றோம்மா. ஷியூரா லிட்டில் மோர் கண்டிப்பா டெஃபினெட்லி பண்றோம். தேங்க்யூ ஸோ மச் அம்மா. நீங்க உங்களோட உடம்பு பார்த்துக்கோங்க. ஓகே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அண்ட் நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த் அண்ட் ஜெய் ஜெகநாத். நாளைக்கு வந்து ஐ திங்க் செங்கல்வராயன் வர முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு டாபிக் பேசலாம். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.